இதோ உதவி. எடுத்துக்கொள் அல்லது விட்டுவிடு. முந்தைய அத்தியாயத்தில் முன்னாள் ஜனாதிபதி ஹாரி ட்ரூமனின் அடிக்கடி மேற்கோள் காட்டப்பட்ட அறிவுரையை நான் குறிப்பிட்டேன். வெப்பத்தைத் தாங்க முடியாவிட்டால் சமையலறையை விட்டு வெளியேறு. இது நல்ல அறிவுரை. அதை இன்னும் வார்த்தைகளில் மீண்டும் மீண்டும் சொல்லலாம். உங்களால் அதை எடுத்துக்கொள்ள முடியாவிட்டால் விட்டுவிடு. மேலும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சகிக்க முடியாத சூழ்நிலையில் சிக்கினால் அதை விட்டு விடுங்கள் என்று நான் பரிந்துரைக்க விரும்புகிறேன். அது மிகவும் வீரமாகத் தெரியவில்லை, இல்லையா? சரி, ஒரு கல் சுவரில் உங்கள் தலையை தொடர்ந்து முட்டிக்கொள்வது விடாமுயற்சியைக் காட்டலாம், அது வலியே தாங்கும் உங்கள் திறனைக் காட்டலாம், ஆனால் அது வீரமும் அல்ல, வெறும் முட்டாள்தனம். இருப்பினும் நம் ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் மற்றும் மனவேதனைகள் நிறைந்த உலகில் ஒரு நிலையான ஆளுமையை நீங்கள் பராமரிக்க வேண்டுமென்றால், வாழ்க்கை தவிர்க்க முடியாமல் உங்கள் மீது படும் தாங்கக்கூடிய அடிகளை எடுத்துக்கொள்ள தயாராக, விருப்பத்துடன் மற்றும் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தவிர்க்க முடியாத பிரச்சனை உங்களைச் சூழ்ந்தால், 4 விஷயங்களைச் செய்வதன் மூலம் நீங்கள் அமைதியாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். 1. பிரச்சனை இருப்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். அது அப்படி இல்லை என்று பாசாங்கு செய்ய முயற்சிக்காதீர்கள், அது இருந்தால். 2. வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களில் ஒன்றாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது தவிர்க்க முடியாததாக இருந்தால். 3. அதை சரிசெய்யவும். மாற்றத்திற்கு ஏற்ப மாற்றத்தை சரிசெய்யும் திறன், குறிப்பாக விரும்பத்தகாத மாற்றம், ஒரு வெற்றிகரமான ஆளுமையின் மிக முக்கியமான பண்புகளில் ஒன்றாகும். 4. சூழ்நிலையை மேம்படுத்த செயல்படுங்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மேம்படுத்த நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று உள்ளது. அது என்ன என்பதைக் கண்டுபிடித்து அதை உடனடியாகச் செய்யுங்கள். தொடர்ச்சியான, புத்திசாலித்தனமான நடவடிக்கை மனச்சோர்வை தணிக்கும் மற்றும் தீர்வுகளை உருவாக்கும். அந்த வரிசையில் எடுக்கப்பட்ட அந்த 4 செயல்களும் வரும் எந்தவொரு தவிர்க்க முடியாத பிரச்சனையையும் சிறந்த முறையில் கையாள உங்களை அனுமதிக்கும். நீங்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியும். மன உறுதியால் ஆதரிக்கப்படும் உடல் உறுதியும், உறுதியான ஆன்மீக நம்பிக்கையும், பிரச்சனை தவிர்க்க முடியாத போது அதை எடுத்துக்கொள்ளும் உங்கள் திறனை வலுப்படுத்தும். ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்க முடியாதவை அல்ல, அதை எடுத்துக்கொள்வது உங்கள் சொந்த நலனுக்காகவா அல்லது விட்டுவிடுவது என்பதை நீங்கள் தீர்மானிக்கலாம். பிரச்சனையை நேருக்கு நேர் சந்திப்பதில் வலுவான குணநலன் உருவாக்கம் உள்ளது. மன மற்றும் உடல் உறுதியை வளர்ப்பதில் இது நன்மை பயக்கும் பயிற்சியாகும். ஆன்மீக நம்பிக்கையை வளர்ப்பதற்கான வாய்ப்பை இது வழங்குகிறது. பிரச்சனையை எடுத்துக்கொள்வது என்பது அதை கட்டுப்படுத்துவதற்கும் நீக்குவதற்கும் ஒரு முறையாகும், மேலும் பிரச்சனையை தீர்ப்பதற்கும் குணநலன்களை உருவாக்குவதற்கும் ஒரு பயிற்சியாக இருக்கும் வரை எல்லா வகையிலும் அதை எடுத்துக்கொள்வது. சவால்களைச் சந்திப்பதிலும் சிரமங்களைச் சமாளிப்பதிலும் உற்சாக உணர்வு இருக்கும் வரை அவற்றை வரவேற்கிறோம். அது வாழ்க்கையின் வேடிக்கையின் ஒரு பகுதியாகும். இருப்பினும், நீங்கள் ஒரு தியாகியாக இருப்பதை உணர வைக்க அல்லது மற்றவர்களின் அனுதாபத்தை தூண்டுவதற்கும், ஒருவேளை அவர்களின் உதவிகளைப் பெறுவதற்கும் உங்கள் தியாகத்தால் ஈர்க்க நீங்கள் பிரச்சனையை பயன்படுத்தும் போது, அந்த அளவிற்கு நீங்கள் மனநோயாளியாக இருக்கிறீர்கள், மேலும் உங்கள் மனநோயை குணப்படுத்த தகுதியானவர்களின் உதவி தேவை. இந்த அத்தியாயத்தின் தொடக்கத்தில், அதை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள் என்று சொன்னோம். பிரச்சனையை எடுத்துக்கொள்வது பற்றி விவாதித்தோம். இப்போது, எப்போது அதை விட்டுவிட வேண்டும்? நிச்சயமாக, எந்த விதியும் இல்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட சூழ்நிலையும் வேறுபட்டது. ஆனால் உங்கள் விடாமுயற்சியையோ அல்லது வலியை தாங்கும் திறனையோ அல்லது ஒரு தியாகியின் பிம்பத்தை நிறுவவோ ஒரு கல் சுவரில் உங்கள் தலையை முட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் உண்மையில ஒரு கல் சுவருக்கு எதிராக இருந்தால் அதை முட்டிக்கொள்ளாதீர்கள், விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பல கல் சுவர்கள் உள்ளன,
மேலும் நீங்கள் தொடர்ந்து அதை முட்டிக்கொண்டே இருந்தால் உங்களை உடைக்கக்கூடிய ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அதை விட்டுவிடுங்கள். இந்த கல் சுவர்கள் என்ன? நீங்கள் பின்தங்கியிருப்பதை விட விட்டுவிட வேண்டும். இங்கே சில உதாரணங்கள். எங்கோ வாழ்க்கையின் நெடுஞ்சாலைகளின் பிரமையில், ஒருவேளை சமீபத்தில், ஒருவேளை நீண்ட காலத்திற்கு முன்பு நீங்கள் தவறான பாதையை தேர்ந்தெடுத்தீர்கள். அந்த நேரத்தில் அது எடுக்க வேண்டிய பாதையாகத் தோன்றியது. ஆனால் இப்போது மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கான உங்கள் பாதையை தடுக்கிறது ஒரு கல் சுவர். அந்த தவறான பாதையை விட்டுவிடுங்கள். சரியான பாதையை தேடுங்கள். நீங்கள் சகிக்க முடியாத அளவுக்கு தவறான தொழிலில் ஈடுபட்டிருக்கலாம். அதை விட்டு விடுங்கள். போதுமான வெகுமதி அல்லது வாய்ப்பு இல்லாமல் தவறான தொழிலில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம். அதை விட்டு விடுங்கள். பல ஜோடிகளின் வாழ்க்கையில் உள்ள கல் சுவர் ஒரு பொருந்தாத திருமணம். அதை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு ஊக்கமளிக்கும் உரையாடலையோ, மகிழ்ச்சியான அனுபவங்களையோ அல்லது பயனுள்ள தோழமையையோ வழங்காத ஒரு குழுவுடன் நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கலாம். அதை விட்டுவிடுங்கள். பிரச்சனை உங்கள் வழியில் வரும்போது உங்களுக்கு ஒரு தேர்வு இருக்கிறது. நீங்கள் அதை எடுக்கலாம் அல்லது விட்டுவிடலாம். நீங்கள் எதைச் செய்தாலும் அது சார்ந்தது சூழ்நிலைகள் மற்றும் உங்கள் சொந்த சிந்தனைமிக்க தீர்ப்பு. ஒரு நிமிடம் கூட ஒரு சகிக்க முடியாத சூழ்நிலையை விட்டு வெளியேறத் தேர்ந்தெடுப்பது உங்களை ஒரு கோழை என்று முத்திரை குத்தும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் கல் சுவர்களில் ஒன்றிற்கு எதிராக உங்களை நீங்களே இடித்துக் கொள்வதை விட அதை விட்டுவிடுவது அதிக பலனளிக்கும். அனுபவங்களுக்குச் செல்வது பெரும்பாலும் தைரியமானது, மேலும் புத்திசாலித்தனமானது. ஏனென்றால் நீங்கள் அதை முட்டாள்தனமாக எடுக்க தேர்வு செய்யாவிட்டால் யாராவது என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். அதை விட்டுவிட பயப்பட வேண்டாம். வெப்பத்தை எடுத்துக்கொள்வது மதிப்புக்குரியதல்ல என்றால் சமையலறையில் தங்க வேண்டாம்.